அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே, விடாமுயற்சி சவாலில் இன்றைக்கி நாள் 3. இன்னைக்கு காலையிலே டியூட்டி இருந்தனால எந்திரிச்சு மூஞ்சை மட்டும் கழுவிட்டு நம்ம ஊற வச்ச விதையெல்லாம் முழுங்கிட்டு அப்படியே டியூட்டிக்கு போயிட்டேன். மீண்டும் சொல்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். டியூட்டியை முடிச்சுட்டு போகும்போது காலை சூரியன்ட்ட கொஞ்சம் முத்தத்தை வாங்கினா உடலுக்கு நல்லதான், அதனால கொஞ்சம் வாங்கிக்கிட்டு காலை உணவுக்கு 2 முட்டை கொஞ்சம் வேர்க்கடலை இன்னைக்கு என் மண்டையில் தட்டி தான் உடச்சி சாப்பிட்டேன். ஏன்னா நண்பர் மண்டையில் தட்டி உடச்சா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் மண்டையில் தட்டி உடச்சி சாப்பிடுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். மீண்டும் டியூட்டிக்கு போயிட்டு நம்ம நேற்றே செக் பண்ணல, நம்ம வண்டியில் கொஞ்சம் ஆயில் லீக் ஆகுதுன்னு அந்த கேரேஜில் செக் பண்ணோம். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு புஷ் போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்பேர் பார்ட் கடையில் போயிட்டு அந்த புஷ் வாங்கிட்டு நம்ம காடியில் வச்சுட்டு வெயில் தாக்கத்தினால தான் இந்த மாதிரிலாம் போக வேண்டியதாக போச்சு. ஜெராக்ஸ் கடைக்கு நம்ம ஒர்க் அவுட் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்ல, அதனால தான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 பிஸ்கெட்டை உள்ளே அமுச்சு விட்டு அடுத்ததான் நம்ம வேலையில் இறங்கிட்டேன். இது எங்கே ஓட்டலாம்னு பார்த்தேன். பார்க்கும் போதே மோட்டிவேட் ஆகணும்னு இங்கேயும் இன்னொரு இடத்துல அங்கேயும் ஓட்டிட்டு இந்த பிரிண்ட் நம்ம தம்பி தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ஒரு தம்பிக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு பறக்கமா. இனி இதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வரணும். அடுத்ததான் இறங்கிட்டேன் ஸ்கின் கேருக்கு. ஐஸ் பாரை போட்டு தீத்திட்டு டப்பு டிப்புன்னு அமேசான் கார்ட்லேருந்து வந்த தண்ணியை வச்சு தலைகுளியல் போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு பின் தொடர்ந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்த்தா கரெக்டாக டியூட்டிக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. போகும்போது அப்படியே குப்பையை எடுத்துக்கிட்டே டியூட்டிக்கு போயிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு 4:45 போல் வந்து அப்படியே படுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு போனோம்ல, கண்டிப்பாக தூக்கம் தேவை. ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டு மீண்டும் நம்மளுக்கு டியூட்டி இருந்தனால அப்படியே எந்திரிச்சு ரொம்பவே தூக்க கலக்கமாக இருந்தனால அப்படியே புத்துணர்ச்சியாக ஒரு டீயை போட்டேன். அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கை புதினா, ஒரு லெமன், கொஞ்சோண்டு டீ தூள் வித்தவுட் சுகரில் தான் குடிக்கணும். இதை ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்குலாம். இதெல்லாம் நான் போட்டு முடிக்கவே 6:15 ஆயிடுச்சு. அப்படியே வெளில போனால் இன்னமும் வெளிச்சமாகவே இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே டீயை குடிச்சிக்கிட்டே நம்ம கலெக்ஷனில் புதுசாக ஒரு அனிமி வந்திருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உடற்பயிற்சிக்கு பேக்கும் பைசப்ஸும் போட்டேன். கொஞ்சம் டச் விட்டனால அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, போக சரியாயிடும். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே டைம் ஆயிடுச்சு. திரும்பி நம்மளுக்கு டியூட்டி வேலை இருக்கனால நைட்டு உணவுக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நைட்டே ஊற போடுவோம்ல, அந்த விதையெல்லாம் எல்லாத்தையும் இப்போயே ஊற போட்டால் நைட்டு அப்படியே வந்து படுத்துடலான்னு அப்படியே ஊற போட்டுட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடாமுயற்சியுடன் இரு.